வந்து ஒரே ஒரு கேக்கு தான் எடுக்கிறேன். அதில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன், அது கொதிக்கட்டும். அதுக்கடையில் நம்ம இதுக்குள்ளே அந்த சாஸ் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சில்லி ஆயில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 பூண்டு வச்சுருக்கேன். 2 பூண்டை இந்த கார்லிக் ப்ரெஸ்ஸில் போட்டு க்ரஷ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கார்லிக்கை க்ரஷ் பண்ணி இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுல் வந்து நீங்கள் ஹீட் சேஃப் பவுலாக வச்சுக்கோங்க. இதில் தான் நான் வந்து சர்வும் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இதில் நம்ம வந்து ஹாட்டாக ஆயிலை சூடு பண்ணி விடுவோம். அப்போ நீங்கள் பிளாஸ்டிக் பவுல் வச்சுட்டிங்கன்னா அது வந்து ரிஸ்க்கு. அதனால் வந்து ஒரு செராமிக் பவுல் மாதிரி இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மசாலா பேக்கெட் அந்த பொடியை போட்டுங்க இந்த பவுலில். இதுக்கடையில் நம்ம தண்ணி இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நம்ம நூடுல்ஸ் வந்து குக் ஆகட்டும். இதுக்கிடையில் ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இது தூக்கி நான் அடுப்பில் வச்சிட போகிறேன். இப்போ இதில் வந்து எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எள்ளு. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும்னு நினச்சேன், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ கார்லிக்கு, அந்த சூப் பாக்கெட்டு, எள்ளு, சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். இப்போ இது வந்து இருக்கட்டும். இந்த எண்ணெய் வந்து சூடானோன்னா அதை இதில் ஊற்றிடலாம். அதுக்கிடையில் ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணிடலாம். ஓகே, இது இருக்கட்டும். நம்ம மசாலா இருக்குது. நூடுல்ஸ் குக் ஆனோன்னா வடிகட்டி பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிப்பலில் இது ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த ஆயில் வந்து ஹாட் ஆயாச்சு. அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஆயிலை வந்து நீங்கள் ஸ்மோக்கிங் ஹாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம சாதா எண்ணெய் வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த எண்ணெயை வந்து நல்லா ஸ்மோக் ஆகிற வரைக்கும். ஏன்னா அதுதான் வந்து இந்த இது எல்லாத்தையும் குக் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த சூடு எண்ணெயை இதில் ஊற்றிடலாம். இதே இதில் ஒரு முட்டையை வந்து ஃப்ரைட் எக் வந்து பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ நம்ம சூடு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த சூடு எண்ணெயில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் போட்டு டாஸ் பண்ணிடுவோம். நம்ம இந்த சில்லி ஆயில் ஓகே. நம்ம நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ வந்து நான் அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் ஒரு எக்கை வந்து கிராக் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ஃப்ரைட் எக் பண்ணிடலாம். ஜஸ்ட் நல்ல புல்சே மாதிரி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை இந்த நூடுல்ஸ்க்கு சைடில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மேலே போட்டோன்னா வைரல் ஆட்டு இப்போ போயிட்டுருக்கக்கூடிய சில்லி ஆயில் ராமன் ரெடி. ஓகே, இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மேபி நான் அந்த வீடியோஸை நிறைய பார்க்குறதுனாலையான்னு தெரில, எனக்கு வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் ரொம்ப வருது. மஸ்ட் ட்ரைங்க. உங்கள் வீட்டில் நூடுல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.